ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வரகரிசி புளிப்பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் பாட்டியை நான் சின்ன பிள்ளையா இருக்கச்ச நிறைய இதை மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க, சிறுதானியங்களாம் யூஸ் பண்ணி. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குது. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் 2 கிளாஸ் வரகரிசி எடுத்துருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு எலுமிச்சம் பழ அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு புளி எடுத்துங்க. ஒரு மண் சட்டி நல்லா சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டீஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை ஆப்ஷனல் தான். எங்கள் பாட்டினா வேர்க்கடலை சேர்க்காம தான் செஞ்சாங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடாம வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக தேவைப்படும் நினைக்கிறவங்க பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்க கொடுக்குறதுல வரமிளகாய் சேர்த்துருக்கேன். புளி தண்ணியை நல்லா புளியை கரைச்சி 1 கிளாஸுக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் 2 கிளாஸ் அரிசிக்கு 7 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அரிசி எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த புளித்தண்ணி நல்லா சலசலன்னு கொச்சதும் நம்ம ஊற வச்சிருந்த வரகரிசியை சேர்த்துக்கலாம். வரகரிசியை சேர்த்ததும் ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. ஏன்னா சிறுதானியம் எல்லாமே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அரிசி சேர்த்துட்டு அடிக்கடி கிளறி விட்டுக்குங்க. நீங்கள் இது மாதிரி புளிப்பொங்கல் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சிறுதானியத்தில் நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்குன்னு. இன்றைக்கும் கிராமங்களில் அடிக்கடி இது மாதிரி புளிப்பொங்கல் செஞ்சு தருவாங்க குழந்தைங்களுக்கு. இந்த புளிப்பொங்கல் நம்ம பாரம்பரிய உணவு. இந்த டயத்தில் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா மண் சட்டினால கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டேன். ஏன்னா ரொம்ப சூடாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.